ஓம் சாந்தி 29/2/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, மாயை எதிரி உங்கள் முன்னால் இருக்கிறது. ஆகவே தங்களை மிகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை போக போக மாயையிடம் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் தங்களுடைய அதிர்ஷ்டத்தில் குறுக்கோடு, அதாவது வரையறை போட்டு விடுவீர்கள். ஆகவே மிகவும் எச்சரிக்கையோடு இருங்கள். கேள்வி: ராஜயோகி குழந்தைகளாகிய உங்களுடைய முக்கிய கடமை என்ன? ராஜயோகி குழந்தைகளாகிய உங்களுடைய முக்கியமான கடமை என்ன? பதில்: படிப்பது மற்றும் படிப்பிப்பது. இதுதான் உங்களுடைய முக்கியமான கடமையாகும். நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடக்கிறீர்கள். நீங்கள் ஒன்றும் காட்டிற்கு செல்ல வேண்டியதில்லை. வீடு குடும்பத்தில் இருந்து கொண்டே அமைதியாக அமர்ந்த பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி, இந்த 2 வார்த்தைகளிலேயே உங்களுடைய படிப்பு முழுவதும் வந்து விடுகிறது. ஓம் சாந்தி. ராவணனுக்கு 10 தலைகளை காட்டுகிறார்கள். விஷ்ணுவிற்கு 4 கைகளை காட்டுகிறார்கள். இப்படி எந்த மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். இது இல்லற மார்க்கத்தை காட்டுகிறார்கள். இதுதான் குறிக்கோளாகும். விஷ்ணுவின் மூலம் வளர்ப்பு. விஷ்ணுபுரியை கிருஷ்ணபுரி என்றும் சொல்கிறார்கள். கிருஷ்ணருக்கு 2 கைகளைத்தான் காட்டுவார்கள். அப்படித்தானே? கிருஷ்ணருக்கு 2 கைகளைத்தான் காட்டுவார்கள் அல்லவா? மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. பாபா நிராகாரமானவராக இருக்கின்றார். மனிதர்கள் அவரை பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்ட பொருள் ஏதாவது இருக்கிறதா என்ன? ஹே பகவான், ஓ இறை தந்தையே என்று சொல்கிறார்கள். ஹே பகவான், ஓ இறைவா, இறை தந்தையே என்று சொல்கிறார்கள் இல்லையா? எனவே பெயர் ரூபம் இருக்கிறது அல்லவா? லிங்கத்தை சிவ பரமாத்மா, சிவ பாபா என்றும் சொல்கிறார்கள். சிவ தந்தை என்றும் சொல்கிறார்கள். உண்மையில் அவர் தந்தை அல்லவா? பாபாவிற்கு கண்டிப்பாக குழந்தைகளும் இருப்பார்கள் அல்லவா? பாபா சொல்கிறார், 5 விகாரங்களினுடைய தானம் கொடுத்தீர்கள் என்றால் கிரகணம் நீங்கிவிடும். தானம் கொடுத்தால் கிரகணம் நீங்கிவிடும். எத்தகைய தானம் என்றால் 5 விகாரங்களுடைய தானம். என்னுடையவர்களாக ஆகுங்கள். அப்போது நான் உங்களது அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்வேன். இப்போது நாம் சுகதாமத்திற்கு செல்கிறோம் என்று குழந்தைகளாக நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இந்த துக்கதாமத்தில் தீ பிடிக்கப் போகிறது. குழந்தைகள் விநாசத்தின் சாட்சாத்காரமும் பார்த்துள்ளார்கள். இப்போது நேரம் மிக குறைவாக உள்ளது. ஆகவே நினைவு யாத்திரையில் ஈடுபட்டீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். மேலும் உயர்ந்த பதவி அடைவீர்கள். நினைவு யாத்திரையில் ஈடுபட்டீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும். மேலும் உயர்ந்த பதவியை அடைவீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தந்தையின் ஆஸ்திக்கு முழு அதிகாரம் பெறுவதற்கு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தத்தெடுக்கப்பட வேண்டும். ஒருபோதும் தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் மீது கோட்டை போட்டுவிடக்கூடாது. இரண்டாவது, எந்த தலைகீழான விஷயத்தையும் கேட்டு சந்தேகத்தில் வரக்கூடாது. சிறிதளவும் நம்பிக்கை அசைந்துவிடக்கூடாது. இந்த துக்கதாமத்திற்கு நெருப்பு பற்ற போகிறது. ஆகையால் இதிலிருந்து தன்னுடைய புத்தியின் தொடர்பை துண்டிக்க வேண்டும். இந்த துக்கதாமத்திற்கு நெருப்பு பற்ற போகிறது.
ஆகையால் இதிலிருந்து தன்னுடைய புத்தியின் தொடர்பை துண்டிக்க வேண்டும். வரதானம்: சமயத்தின் அனுசாரமாக தனது பாக்கியத்தை தொடர்ந்து நினைவு செய்து மகிழ்ச்சி மற்றும் பிராப்திகளினால் நிறைந்தவராக ஆகக்கூடிய நினைவின் சொரூபமாகுங்கள். சமயத்தின் அனுசாரமாக தனது பாக்கியத்தை சதா நினைவு செய்து மகிழ்ச்சி மற்றும் பிராப்திகளினால் நிறைந்தவராக ஆகக்கூடிய நினைவின் சொரூபமாகுங்கள். விளக்கம்: பக்தியில் நினைவு சொரூபமான ஆத்மாக்களாகிய உங்களுடைய நினைவு சின்னத்தின் முன்பு பக்தர்கள் இப்போது வரைக்கும் கூட உங்களுடைய ஒவ்வொரு கர்மத்தின் விசேஷத்தன்மைகளை நினைவு செய்து கொண்டு அலௌகிக்க அனுபவங்களில் மூழ்கிவிடுகின்றனர். இப்பவே அவை அனைத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவங்களை அடைந்திருப்பீர்கள்? எப்படிப்பட்ட நேரமோ கர்மமோ அதற்கேற்ற சொரூபத்தின் நினைவை நடைமுறையில் அனுபவம் செய்யுங்கள். இதனால் விசித்திரமான மகிழ்ச்சி மற்றும் பிராப்திகளால் நிறைந்தவர்களாக ஆவீர்கள். மேலும் எதை அடைய வேண்டுமோ அதனை அடைந்து விட்டேன் என்ற பாடல் உங்களுடைய உள்ளத்தில் இடைவிடாத ஒலித்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன்: முதல் நம்பரில் வர வேண்டுமென்றால் பிரம்மா பாபாவின் அடிமேல் அடி எடுத்து வைத்து செல்லுங்கள். முதல் நம்பரில் வர வேண்டுமானால் பிரம்மா பாபாவின் அடிமேல் அடியெடுத்து வைத்து செல்லுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.